ஸோ 2015ஆம் ஆண்டுக்கான 6வது எஸ்ஏ கேள்வியை பார்ப்போம். ஸோ அதில் நமக்கு என்ன சொல்லிக்காண்டா எக்ஸ்ஏ சொலிட் ஒய்ஏ சொலிட் ஆகியன நீரில் அரிதாக கரையும் 2 உப்புக்கள் ஆகும். ஸோ 2 உப்புக்களை பற்றி கேட்குறாங்க. எக்ஸ்ஏ சொலிட், அடுத்தது ஒய்ஏ சொலிட். ஓகே, எக்ஸ்ஏயின் கரைதிறன் நீரில் 2.01 mg/dm-3 அப்படின்னு சொல்கிறான். ஸோ எக்ஸ்ஏயினுடைய கரைதிறனை பற்றி கேட்கிறான். ஸோ கரைதிறன் வந்துட்டு இப்போ நமக்கு வழக்கமாக பொதுவாக நம்ம குறிக்கிறது மூல் dm-3ல தான். நான் அவன் இங்கே mg/dm-3ல தந்தியான், mg/dm-3லையும் குறிக்கலாம். ஸோ mg/dm-3 ஆகும். சரிதானே? 25 பாகை செல்சியஸில் எக்ஸ்ஏயின் கரைதிறன் பெருக்கம் கேஎஸ்பியை கணிக்குது. ஸோ இவர கேஎஸ்பியை கண்டுபிடி எக்ஸ்ஏட அப்படின்னு சொல்கிறான். ஸோ எக்ஸ்ஏ சொல்லிட நான் எடுத்தேன்டா அவர் வந்துட்டு நமக்கு எப்படி நீரில் வந்துட்டு எப்படி கரைவார்டா எக்ஸ் பிளஸ் எக்வஸ் ஆகும் ஏ மைனஸ் எக்வஸ் ஆகும் நமக்கு வந்துட்டு கரைவார். ஸோ ஆகவே இதில் வந்துட்டு நான் இப்போ இது கேஎஸ்பிக்கு கோவை எழுதினேன்டா பிள்ளைகள். கேஎஸ்பி வந்துட்டு எனக்கு என்னென்னு வருமாண்டா கேஎஸ்பி எக்ஸ் பிளஸ் எக்வஸ் இன்ட்டு ஏ மைனஸ் எக்வஸ் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. ஆகவே இங்கே கேஎஸ்பிக்கு நான் போட போகக்குள்ள இவரோட செறிவுகளைத்தானே நான் போடணும். எக்ஸ் பிளஸ் ட செறிவும் ஏ மைனஸ் ட செறிவையும் தானே போடணும். ஸோ அது வந்துட்டு நீர்க்கரைசல் நிலையில் இருக்கிற செறிவு மூல் dm-3ல தான் போடணும். சரிதானே? ஸோ எக்ஸ்ஏ வந்துட்டு உண்மையாகவே அது சும்மா சாதாரணமாக நீரில் கரையுதுன்னு சொன்னா பிள்ளைகள் இவரோட அளவு ஒரு குறிப்பிட்ட செறிவாக இருந்துச்சுண்டா இது ஒரு ஏ மூல் dm-3 செறிவாண்டா இவரும் ஏ மூல் dm-3 செறிவாகத்தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்சது தானே? ரைட். ஆகவே எக்ஸ்ஏனுடைய கரைதிறன் என்று சொல்றானண்டா அப்ப அவரோட கரைதிறனுக்கு ஏற்ற மாதிரி இப்ப இவரோட கரைதிறன் வந்துட்டு ஏயா இருந்தா தான் நமக்கு வந்துட்டு இவரோட செறிவும் ஏயாக இருக்கும், இந்த கூறுட செறிவும் ஏயாக இருக்கும் நீர்க்கரைசல்ல. ஆகவே எக்ஸ்ஏட கரைதிறன் நமக்கு சொல்லியிருக்கான் பிள்ளைகள் 2.01 mg/dm-3 தானே. ஆகவே அதை நான் mg/dm-3 மூல் dm-3 மாற்ற போறேன். ஆகவே 2.01 mgங்கிறத கிராமுக்கு மாத்தினா 10⁻³ கிராம் என்று வரப்போகுது. சரிதானே? ஆகவே இவரை வந்துட்டு அவரோட மூலக்கூட்டு திணிவால பிரிச்சனண்டா எனக்கு மூல் வரும். சரியா? ஆகவே எக்ஸ்ஏ தான் கண்டுபிடிக்க. சரிதானே? ஆகவே இவரோட மூலக்கூட்டு திணிவுக்கு நமக்கு எக்ஸினுடைய மூலக்கூட்டு திணிவு சந்திக்கான் 110 கிராம் மூல் -1. அடுத்தது ஏ வந்துட்டு 40 சந்திரிக்கான். ஸோ டோட்டலாக வரப்போகுது 150 கிராம் மூல் -1. ஆகவே இவரை நான் பிரிச்சேன்னா 150 கிராம் மூல் -1 அப்படின்னு வரப்போகுது. ஆகவே இதை நான் சுருக்கினேன்னு சொன்னா பிள்ளைகள் கிராமம் பட்டு போயிடுச்சுண்டா மூல் மேலே வந்துச்சுன்னு சொன்னா இதை நீங்க சுருக்கினீங்கன்னா 1.34 தர 10⁻5 மூல் dm-3 அப்படின்னு வரப்போகுது. ஆகவே இப்படி இப்ப என்ன அர்த்தம் பண்ணா பிள்ளைகள் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த கூறினுடைய இவரோட கரைதிறன் எக்ஸ்ஏனுடைய கரைதிறன் 2.01 mg/dm-3 என்று சொன்னா 1 டெசிமீட்டர் கணத்துல எவ்வளவு திணிவு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். 2.01 மில்லிகிராம் இருக்குது. ஆகவே இதைத்தான் நம்ம என்ன செஞ்சிக்கமாண்டா மூலுக்கு மாத்திருக்கோம். சரியா? அவரை தான் மூலுக்கு மாத்திருக்கோம். ஆகவே நமக்கு டிரெக்டாக சொல்லலுமா 1 டெசிமீட்டர் கணத்துல இந்த கூறினுடைய கரைதிறன் மூல் dm-3 எவ்வளவு உண்டு? ஸோ நமக்கு டிரெக்டாக சொல்லலாம் இது மூல் dm-3 மூல் என்று வரும். ஆகவே இவரோட செறிவை நம்ம டைரெக்டாக கதைக்க போனோம்டா 1 டெசிமீட்டர் கணத்துல வந்துட்டு பிள்ளைகள் எவ்வளவு மூல் இருக்கிறது 1.34 தர 10⁻5. ஆகவே எனக்கு எவ்வளவு இவரோட கரைதிறனாக இருக்கும் என்று சொன்னா 1.34 தர 10⁻5 மூல் dm-3 இருக்கும். ஆகவே எக்ஸ்ஏனுடைய கரைதிறன் இதென்று சொன்னா கண்டிப்பா எக்ஸ் பிளஸினுடைய செறிவும் ஏ மைனஸ் உடைய செறிவும் அதாகத்தான் இருக்கும். ஆகவே இது 1.34 தர 10⁻5 மூல் dm-3 இன்டு 1.34 தர 10⁻5 மூல் dm-3 அப்படின்னு வரப்போகுது. ஆகவே இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டோட்டலாக 1.8 × 10⁻10 மூல் dm மூல் வர்க்கம் dm-6 அப்படின்னு வரப்போகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்துட்டு என்ன கேஎஸ்பியாக இருக்கும். சரிதானே? ஸோ உங்களுக்கு கேஎஸ்பியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுதான் நம்மளோட முதலாவது கேள்வி. ரைட். தொடர்ச்சியாக நமக்கு 2வது கேள்வி என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதலாவது கேள்வி ஓகே, 2வது கேள்வியப்பா 2வது கேள்வி என்ன சொல்றாருன்னா எக்ஸ் பிளஸ் எக்வஸின் 0.1 மூல்கள் y பிளஸ் எக்வஸின் 0.1 மூல்கள் ஆகிய
இவற்றை கொண்ட 1 டெசிமீட்டர் கனம் நீர் கரைசலுக்கு நீரில் முற்றாக கரையத்தக்க உப்பு NaE சேர்க்கப்பட்டது. அப்ப இதுக்குள்ள வந்துட்டு யாரு சேர்க்க என்ன வருதுன்னா எக்ஸ் பிளஸ் செறிவும் y பிளஸ் செறிவும். அப்ப இவரும் 0.1 மூல், இவரும் வந்துட்டு 0.1 மூல். சரிதானே? ரெண்டு பேருடையுமே 0.1 மூல்களை கொண்ட 1 டெசிமீட்டர் கனம் நீர் கரைசலுக்கு நீரில் முற்றாக கரையத்தக்க NaE சேர்க்காங்களாம். அப்ப இவருக்குள்ள NaE ஆட் பண்றாங்க. சரி, இப்ப இதுல என்ன இருக்காண்டா, இவற்றில் எந்த உப்பு முதலில் வீழ்படிவாகும் அப்படின்னு கேட்டீங்க. ஸோ முதலாவது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு என்னன்னா எந்த உப்பு முதலில் வீழ்படிவாகும். இங்க வீழ்படிவாகிற உப்புக்கள் நமக்கு தெரியும். ஒன்று XA, அடுத்தது யாருன்னா YA. அப்ப நம்ம ஆல்ரெடி தியரி கிளாஸ்ல படிச்சிருந்த பிள்ளைகள் ஒரே பீசமான உப்புக்கள் என்று சொன்ன பிள்ளைகள் நம்ம யார் ஃபர்ஸ்ட்டுக்கு வீழ்படிவாகுவா அப்படி என்று அவருடைய KSPயை வச்சே சொல்லிடலாம். ஸோ இங்க YAனுடைய KSP வந்துட்டு என்ன, YAனுடைய KSP வந்துட்டு என்ன, இவர் வந்துட்டு நம்ம தந்திரிக்காங்க 1.8 தர 10⁻7 மூல் வர்க்கம் DM-6. அதே மாதிரி XAனுடைய KSP வந்துட்டு என்ன, நம்ம ஆல்ரெடி கண்டம் 1.8 தர 10⁻10 மூல் வர்க்கம் DM-6. ஆகவே இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம சொல்லலாம் KSP குறைவாக இருக்கிறால் தான் முதலாவதாக வீழ்படிவாகுவார். ஸோ ஒரே பீசமான உப்பண்டா, இப்போ இங்கே பீசமான வந்து ஒரே பீசமானமண்டா என்ன, இவர் வந்துட்டு இப்போ வேறு வேறு பீசமானமண்டா என்ன, X2A என்று இருக்கிறதும் XA என்று இருக்கிறது. அப்போ இவர் ரெண்டு பேருமே வேறு வேறு பீசமான உப்பு. சரிதானே? ஸோ இப்போ ஒரே பீசமான உப்பு XA YA ரெண்டு பேர்டையுமே பீசமானம் அந்த ஒன்றுக்கு ஒன்றுங்கிற ரேஷியோவில் வந்து ஒரே பீசமான உப்புக்களாக இருக்குது. ஸோ ஒரே பீசமான உப்புன்னு சொன்னால் நம்ம டிரெக்டாகவே என்னத்தை வச்சு சொல்லலாமாண்டா, அவங்களோட KSPயை வச்சு நம்ம சொல்லலாம் யார் ஃபர்ஸ்ட்டுக்கு வீழ்படிவாகுவான்னு சொல்லி. ஸோ இங்கே KSP குறைவான ஆள் முதலாவதாக வீழ்படிவாகுவார். ஸோ இங்கே KSP குறைவான ஆள் யாரு, XA. ஆகவே முதலாவது வீழ்படிவாகும் யாருண்டா XA அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இன்னொரு வகையில சொல்லலாம் என்னண்டா, நமக்கு தெரியும் NaE நம்ம ஆட் பண்ண போகக்குள்ள NaE கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ ஒவ்வொரு உப்பினுடைய KSPக்குரிய கோவையும் நமக்கு தெரியும். இப்போ எக்ஸ் பிளஸ் எக்வஸ் கட்டாயம் நீங்க சொல்லிட போட்டு எழுதணும் சமநிலைக்கு. அடுத்தது A மைனஸ் எக்வஸ். சரிதானே? அதே மாதிரி YAக்கும் இதே மாதிரி தான் வரப்போகுது. வேறு பிரிய அடைய போகல y பிளஸ் எக்வஸ் A மைனஸ் எக்வஸ் அப்படின்னு வரப்போகுது. சரிதானே? ரைட். ஸோ ஆகவே இவர KSPக்கு நீங்கள் கோவை எழுதினீங்க என்று சொன்னால் உங்களுக்கு எக்ஸ் பிளஸ் எக்வஸ் இன்டூ A மைனஸ் எக்வஸ் என்று வரும். இவர KSP கோவை எழுதினீங்கன்னா y பிளஸ் எக்வஸ் இன்டூ A மைனஸ் எக்வஸ் என்று வரும். இப்போ உங்களுக்கு ரெண்டு பேரோட கூறினுடைய செறிவு நம்ம தெரியும். இவர் 0.1, இவருடையும் 0.1. ரெண்டு பேரோட கற்ற எண்களோட மூலும் தெரியும். இது வந்துட்டு 1 டெசிமீட்டர் கனவளை வந்து தந்திருக்காங்க. ஆகவே அவரோட செறிவு டிரெக்டாக நமக்கு தெரியும். ஆகவே தனித்தனியாக ஒவ்வொரு A மைனஸ் செறிவையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் தனித்தனியாக ஒவ்வொரு ஆக்களோட A மைனஸ் செறிவையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் டிரெக்டாக சொல்லலாம் A மைனஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகத்தானே ஆட் பண்ணுவோம். ஆகவே எந்த கூறுக்கு A மைனஸ் செறிவு குறைய தேவையோ அவர் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வீழ்படிவாகுவார். இப்போ இவருக்கு வந்து தேவையான A மைனஸ் செறிவு என்ன, 1.8 தர 10⁻10 கீழே 0.1 சொன்னா 1.8 தர 10⁻9 மூல் DM-3 தான் இவருக்கு தேவை. இவர் வந்துட்டு என்ன 1.8 தர 10⁻7 சொன்னா இவருக்கு கீழே 0.1. கட்டாயம் எல்லா பிரதியீடுகளும் அழகோடத்தான் பிரதியிடணும். சரிதானே? அதை மறந்துடாதீங்க. ஸோ 1.8 தர 10⁻6 மூல் DM-3 அப்படின்னு வரப்போகுது. அப்ப யாருக்கு ஏனுடைய செறிவு குறைய தேவை, இவருக்கு தானே தேவை. ஆகவே இவர் தான் வந்துட்டு குறைவான அளவு A- செறிவு தேவை. ஆகவே இவர் குறைய வரப்போகுள்ளே XA வீழ்படிவாயிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். சரியா? ரைட். ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன சொல்றான், இரண்டாவது உப்பு வீழ்படிவாக தொடங்குகையில் கரைசலில் எஞ்சியுள்ள முதலில் வீழ்படிவாகிய உப்பினுடைய கற்றையனுடைய செறிவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றான். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த கற்றையின் முதல்ல வீழ்படிவாகும், எக்ஸ் பிளஸ் தான் வந்துட்டு வீழ்படிவாகும். ஸோ அப்ப இந்த முதல்ல வீழ்படிவாகிய கற்றையனின் செறிவை கரைசல் எவ்வளவு ஒன்று கண்டுபிடி அப்படி இருந்துச்சுன்னா, இப்ப நமக்கு வந்துட்டு XA வந்துட்டு ஆரம்பத்துல ஃபர்ஸ்டா வீழ்படிவாக போகுதுன்னு தெரியும். அவர் யார் எப்படி இருப்பார், எக்ஸ் பிளஸ் எக்வஸ் ஆகும் A மைனஸ் எக்வஸ் ஆகும். இப்ப ரெண்டாவது கற்றையன் வீழ்படிவாக தொடங்குகையில்
ஏ மைனஸ் செறிவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ முதலாவது கற்றையன் வந்துட்டு என்ன செஞ்சுட்டு வீழ்படிவாகிட்டு இப்போ ரெண்டாவது கற்றையன் வீழ்படிவாக தொடங்குது அண்ணளவா. அப்ப இப்ப ஏ மைனஸ் செறிவை கொஞ்சம் கொஞ்சமா அப்ப முதலாவது கற்றையன் வீழ்படிவாக போக்குள்ள ஏ மைனஸ் செறிவு 1.8 அப்படி 9 ஆகிக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி எட் பண்ணி செறிவை கூட்டி ஏ மைனஸ் செறிவை கூட்டி இந்த அளவுக்கு வாராக. ஸோ ஏ மைனஸ் செறிவு கூட நமக்கு இந்த உப்பு கொஞ்சம் வீழ்படிவாகியே இருக்கும். சரியா? ஸோ கூட்டி நமக்கு இந்த அளவுக்கு வந்த உடனே ஏ மைனஸ் செறிவு இப்போ எக்ஸ் பிளஸ் செறிவு என்னன்னு கேட்காங்க. ஸோ இப்போ கரைசல் இருக்கிற ஏ மைனஸ் செறிவு நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லி 1.8 தெரியும் தானே. ஸோ கரைசல் இருக்கிற ஏ மைனஸ் செறிவு 1.8 ஆகவே இப்போ கரைசல்ல கேஎஸ்பி மாறுமா, இந்த எக்ஸைனுடைய கேஎஸ்பி மாறுமா அப்படின்னு கேட்டா மாறாது. ஆகவே இப்போ எக்ஸைனுடைய கேஎஸ்பியை வச்சு நம்ம என்ன செய்யலாமான்னு சொன்னா எக்ஸ் பிளஸ் செறிவை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? இவரை எக்ஸ் பிளஸ் எக்வஸ் இன்டூ ஏ மைனஸ் எக்வஸ். சரிதானே? ஆகவே இப்போ கரைசலுடைய இந்த எக்ஸியினுடைய கேஎஸ்பி நம்ம தெரியும் 1.8 இன்டூ 10⁻10 மூல் வர்க்கம் டிஎம் மைனஸ் 6. ஆகவே இது ஈக்குவல் டு இங்க நமக்கு தெரியும் இப்போ ஏ மைனஸ் கரைசல்ல ஏ மைனஸ் செறிவு ரெண்டாவது திண்மம் வீழ்படிவாக போகுள்ள ஏ மைனஸ் செறிவு என்ன நமக்கு தெரியும். என்ன எக்ஸ் பிளஸ் செறிவு தான் நம்ம தெரியாது தான் கண்டுபிடிக்க சொல்லிங்க. ஏ மைனஸ் செறிவு நம்ம தெரியும் என்னன்னா 1.8 இன்டூ 10⁻6. ஆகவே இப்போ எக்ஸ் பிளஸ் செறிவை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? 1.8 போயிடுச்சுன்னா 10⁻6 போயிடுச்சுன்னா 10⁻4. ஆகவே இப்போ எக்ஸ் பிளஸ் எக்வஸினுடைய செறிவு வந்துட்டு நமக்கு என்னண்டா 1 இன்டூ 10⁻4 மூல் டிஎம் மைனஸ் 3 அப்படின்னு வரப்போகுது. ஆகவே கரைசல்ல இப்ப இருக்கிற எக்ஸ் பிளஸ் எக்வஸினுடைய செறிவு 1 தர 10⁻4 மூல் டிஎம் மைனஸ் 3 அப்படின்னு வரப்போகுது. சரியா? அப்ப அதுதான் நமக்கு வந்துட்டு ஆறாவதுல ஒரு ஏ பார்ட் கேள்வியா இருக்கும். வெரி சிம்பிளான ஒரு கேள்வி. சரியா? பெரிசா லட்ட தேவையில்லை. ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். நம்ம ஆறாவதுல பி பார்ட் கேள்வி. ஸோ நமக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மென்னமிலமான HA எக்வஸினை NaOH கரைசலுடன் நியமிப்பு செய்யும் போது ஏ மைனஸ் நீர்ப்பகுப்பினை கருத்தில் கொண்டு. அப்ப HA வந்துட்டு நீங்க NaOHோட நீர்ப்பகுப்பு செய்ய போகல. இவர் ஒரு மென்னமிலம், இவர் ஒரு வன்காரம். ஸோ மென்னமில வன்கார உப்பு NaAயும் H2Oவும் வரும். ஸோ இதுல வார இந்த ஏ மைனஸ்ல இப்ப உதாரணமாக NaA வருகுதுண்டா பிள்ளைகள், இவர் Na பிளஸ் ஆகவும் ஏ மைனஸ் ஆகவும் போவார். ஆனா இந்த Na பிளஸ் வந்துட்டு என்ன செய்யாதுன்னா நீர்ப்பகுப்புக்கு உட்படாது. ஆனா இந்த ஏ மைனஸ் வந்துட்டு நீர்ப்பகுப்புக்கு உட்படுமாம். சரியா? ஓகே. அது பிறகு நமக்கு வந்துட்டு இந்த ஏ மைனஸ் நீங்க பாத்தீங்களாக இருந்தால் இந்த ஏ மைனஸ் நீர்ப்பகுப்புக்கு உட்பட போகக்குள்ள என்ன நடக்கும்? அப்ப H2. சரியா? ஸோ நீர்ப்பகுப்புக்கு உட்பட போகக்குள்ள நமக்கு வந்துட்டு HAவாகவும் OH மைனஸ் ஆகவும் வரும். ஸோ OH மைனஸ் வருதுண்டா அப்போ இதை நம்ம வந்துட்டு KBன்னு சொல்லுவோம். ரைட், அப்போ தொடர்ச்சியாக நம்ம வாசிப்போம் கேள்வியை. ஏ மைனஸ் எக்வஸின் நீர்ப்பகுப்பினை கருத்தில் கொண்டு சமநிலை புள்ளியில் கரைசலின் pH பெருமானத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சமநிலை புள்ளியில இவர் முடிஞ்சிட்டாரு. ஸோ இவர் முடிஞ்சிட்டாருன்னு சொன்னா இந்த pH வந்துட்டு எதாரில் தீர்மானிக்கப்படுமாண்டா ஏ மைனஸ் அயனாக்கத்தால மட்டும்தான் தீர்மானிக்கப்படும். சமவெளி புள்ளி என்ன HAயும் இல்லை NaOHம் இல்லை. ரைட், இப்ப நான் கேபிக்கு கோவை எழுதினேன்னு சொன்னா இப்ப கேபிக்கு நான் கோவை எழுதினேன்டா எனக்கு எப்படி வரப்போகுது? HA எக்வஸினுடைய செறிவு இன்டூ OH மைனஸ் எக்வஸினுடைய செறிவு கீழே ஏ மைனஸ் எக்வஸினுடைய செறிவு தானே வரப்போகுது. ரைட், ஆகவே இப்ப இது பிறகு எனக்கு தந்திருக்கின்ற அந்த தரவை வந்துட்டு சொல்றான்னு என்னன்னா pH சமன் half pKw pKa log half log A minus aqueous அப்படின்னு தந்திருக்கிறான். சில தரவுகளும் தந்திருக்கான் நமக்கு. ஆகவே pH என்கிற ஒரு ஆளை நம்ம கொண்டு வரணும். இங்க வந்துட்டு pH என்கிற ஒரு ஆளை கொண்டு வரணும்டா பிள்ளைகள். இந்த OH மைனஸ் இப்ப POH கொண்டு வந்தனடா pH கொண்டு வரலாம். ஏன்னா எனக்கு தெரியும் pKwங்கிறது pH சக POH அப்படின்னு நம்ம தரவுலையே தந்திருக்கான். சரிதானே? ஸோ pH சக POH தான் pKw. ஆகவே இப்ப நான் வந்துட்டு POH எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாம். ஏன்னா ரெண்டு பக்கமும் மைனஸ் லோக் எடுத்துடுறேன். ஸோ மைனஸ் லோக் 10 KB எனக்கு தெரியும். POHங்கிறது வந்துட்டு என்ன? மைனஸ் லோக்
10 OH மைனஸ் செறிவு. ஸோ இந்த ஐடியாவில் தான் நான் ரெண்டு பக்கமுமே மைனஸ் லோக் எடுக்கேன். ஸோ இவருக்கும் எடுத்தேன்டா மைனஸ் லோக் 10 HA aqueous டோட்டலாக தானே மைனஸ் லோக் எடுக்க போகிறேன். நான் கொஞ்சம் தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். நான் ஒரு லைன்லேயே நான் எழுதிருக்கலாம், சரிதானே? பட் நான் இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக விளங்கப்படுத்துறதுக்காக வந்து 2 லைனாக எழுதுறேன். ஸோ இப்போ லொக்ல பெருக்கலுங்கிறது வந்துட்டு பிள்ளைகள் லொக்ல தனித்தனியாக கூட்டலுக்கு சமன். அதே மாதிரி லொக்ல பிரித்தலுங்கிறது வந்துட்டு பிள்ளைகள் தனியாக லொக்ல கழித்தலுக்கு சமன். நான் இந்த மைனஸை தனியாக இப்படி வச்சு போட்டு இப்போ மொத்தமாக லொக் 10, இப்போ இது ரெண்டுமே பெருக்கல் தானே பிள்ளைகள், ஆகவே தனித்தனியாக கூட்டி எழுதலாம். HA பிளஸ் log 10 OH மைனஸ் செறிவு மைனஸ் இது லொக்ல பிரித்தல் தானே பிள்ளைகள், ஆகவே மைனஸ் log 10 A மைனஸ் செறிவு அப்படின்ற மாதிரி வரப்போகுது. ஆகவே இப்போ இது வந்துட்டு யாரு மைனஸ் log 10 KB, சரியா? ஸோ இவர் நான் டிரெக்டாக இன்னொரு வகையில் சொல்லலாம் என்னன்னு சொல்லி பிகேபிங்கிறது வந்துட்டு என்ன மைனஸ் log 10 கேபியை தான் சொல்லுவோம். ஸோ நான் அதை வந்துட்டு பிகேபின்னு டிரெக்டாக சொல்லிக் கொள்றேன், சரிதானே? இப்போ இந்த மைனஸை நான் ஒவ்வொரு ஆகளுக்குமே பெருக்கி எழுதுறேன். ஸோ இது வந்துட்டு என்ன வரப்போகுது மைனஸ் log 10 HA செறிவு. இனி மைனஸ் log 10 OH மைனஸ் செறிவை நான் சொல்லலாம் என்னன்னு சொல்லி POH சொல்லலாம். திருப்பி பிளஸ் log 10 A மைனஸ் செறிவு அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஆனா இப்ப நான் விடையில நான் பார்த்தேன்டா பிள்ளைகள், எனக்கு HAங்கிற ஒரு ஆள் இல்லை பாருங்க. half PKW PKA half log A மைனஸ் தான் இருக்குது. ஆகவே HA நான் எப்படியாவது இல்லாமக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்டா. எனக்கு தெரியும் பிள்ளைகள் என்னன்னு சொன்னா OH மைனஸ் செறிவும் சமநிலையில HA செறிவும் சமனாகத்தானே இருக்கும். ஏன்டா இவர் அயனாக்கம் அடைய போகிறார், இவர் எக்ஸ் மூல அயனாக்கம் அடைஞ்சா பிள்ளைகள், இவர் பி சமானம் உண்டு கொண்டு தானே பிள்ளைகள். ஸோ எக்ஸ்ல இருந்து இவர மூல எக்ஸ் எடுத்தோம்டா இவர்ல இருந்து ஏ கழியுதுண்டா, இங்க இவரும் உருவாகிறது ஏ தான், இவரும் உருவாகிறது ஏ தான், சரிதானே? ஆகவே HA செறிவும் OH மைனஸ் செறிவும் சமன் என்று சொல்லலாம். ஆகவே இங்க நான் HAக்கு பதிலாக யாரை யூஸ் பண்ணலாம், OH மைனஸை யூஸ் பண்ணலாம். ஆகவே இவரும் நான் என்ன சொல்லலாமாண்டா POH என்று சொல்லலாம் தானே, மைனஸ் log 10 OH மைனஸ் POH. ஆகவே இந்த POH-ஐயும் இந்த POH-ஐயும் கூட்டினாண்டா 2 POH என்று எழுதலாமா இல்லையா? எழுதலாம். பிளஸ் log 10 A மைனஸ் செறிவு அப்படின்னு எழுதலாம், ரைட்? ஆகவே இப்ப எனக்கு தரவுல என்ன செஞ்சிக்காண்டா PH தான் இருக்குது, POH இல்லை. ஸோ PH தான் இருக்குது. அடுத்தது PKB இல்லை, PKA தான் இருக்குது. PKB இல்லை, PKA தான் இருக்குது. இந்த தரப்பட்ட தரவும் படி PKWங்கிறது PKA பிளஸ் PKB தானே பிள்ளைகள். ஆகவே PKBக்கு பதிலாக நான் பிரதியிடலாம் யாரேண்டா PKW மைனஸ் PKA இவரை பிரதியிடலாம், சரிதானே? ரைட். அதே மாதிரி வந்துட்டு தொடர்ச்சியாக PKW மைனஸ் PKA இந்த இவரை வந்துட்டு நான் என்னடா 2 இன்டூ POH நான் வந்துட்டு என்ன செய்யறேன்டா PKW மைனஸ் PH எடுங்க, சரிதானே? ஏன்டா எனக்கு தெரியும் PKW சமன் PH சக POH சொல்லிட்டு, ஆகவே POH-க்கு பதிலாக நான் இப்ப பிரதியிடுறேன். எடுத்தேன்டா பிளஸ் log 10 A மைனஸ் செறிவு. ஆகவே இப்ப நான் PH எழுவாய் மாற்றம் செய்யறேன். ஸோ எழுவாய் மாற்றம் செஞ்சேன்னா 2 PKW மைனஸ் 2 PH பிளஸ் log 10 A மைனஸ் செறிவு இன்டூ இது PKW மைனஸ் PKAன்னு வரப்போகுது. ஸோ 2 PKW ஒரு PKW போச்சுன்னா ஒரு PKW. இவர் எங்கால கொண்டு வருவோம், இவர் எங்கால கொண்டு போவோம். ஸோ கொண்டு வந்து அரையாலையும் பிரிச்சு விடுவோம். பிரிச்சு விட்டோம்னா நமக்கு என்ன வரும், PH சமன் half PKW பிளஸ் half PKA பிளஸ் half log 10 A மைனஸ் செறிவு. ஸோ நமக்கு தந்ததன் அடிப்படையில் half PKW half PKA plus half log A minus சரியா இருக்கு. சரி, இப்படி தான் நம்ம வந்துட்டு நிறுவி எடுக்க வேண்டி வரும். ஸோ ஆகவே இதில் நம்ம தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னா A மைனஸினுடைய அயனாக்கம் எப்படி வரும், இவரோட அயனாக்கம் நீர்க்கரைசல் நிலையில எப்படி வரும். ஸோ அயனாக்கம் அடையும் போது இவர் 2 பேருடைய செறிவும் சமனாக இருக்கும். சாதாரணமாக எந்தவித இதுவும் இல்லாம, எந்தவித எக்ஸ்ட்ராவான ஒரு அமிலமோ மூலமோ இல்லாம ஒரு சமவெளி புள்ளி நிலையில வந்துட்டு சமனாக இருக்குங்கிற விஷயமும் தெரிஞ்சிருந்தோம்டா ஈஸியாக அதை நம்ம செஞ்சிருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அப்பதான் நம்ம நிறுவிட்டோம். அடுத்ததாக தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ 2வது கேள்வி நமக்கு என்ன சொல்லிக்கிறான்டா 1/10⁻³ மூல் DMnS3 HA கரைசல் ஒன்றை 1/10⁻³ மூல் DMnS3 NaOH நியமிப்பு செய்யறாங்க. இப்ப நமக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்களா,
HA வந்துட்டு NaOH உடன் நியமிப்பு செய்கிறாங்க. நமக்கு தெரியும் என்ன வரப்போகுது, NaA + H2O வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு கூறினுடைய செறிவுகளையும் தாரான் என்ன. ஸோ HAனுடைய செறிவு 1/10⁻3, NaOHனுடைய செறிவும் 1/10⁻3. ஸோ மூல் D-3 செறிவு தானே, மூல் D-3 நியமிப்பு செய்யும் போது சமநிலை புள்ளியில் pH கணி. அப்போ pH சமநிலை புள்ளியில கணி அப்படின்னு சொன்னா நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் தெரியும். இதான் என்ன, இந்த சமநிலை புள்ளி என்ன, இவரும் முடிஞ்சிட்டார். அவ இந்த உப்பு அயனாக்கத்தின் மூலமாக, இந்த உப்புல இருக்கிற இந்த A- அயனாக்கத்தின் மூலமாக வாரது தான் pH. ஸோ சமநிலை புள்ளியில pH நம்ம ஆல்ரெடி கணிச்சு வச்சுட்டோம். ஸோ அதுக்குரிய ஈக்குவேஷனை ஸோ ½ இன்டூ நமக்கு தெரியும் இது வெப்பநிலை தரப்படலைன்னா நீங்க 25°C தான் எடுக்கணும். ஸோ 25°Cனா pKw வந்துட்டு 14 இருக்கும். சரிதானே? ஓகே, 14 பிளஸ் இதுல pKa தந்திருக்கானா, KA தந்திருக்கான். ஸோ KA தந்திருக்கான்டா நம்ம வந்துட்டு pKa கண்டுபிடிக்க வேண்டி வரும். ஸோ -log10னுடைய KA வந்துட்டு என்ன, 1.8 தர 10⁻5. சரிதானே? ஓகே, ஸோ என்ன நமக்கு தெரியும் pKaங்கிறது வந்துட்டு என்ன, pKa வந்துட்டு -log10னுடைய KA தானே, அதுதான் நான் இங்கே போட்டிக்கிறேன். சரியா? ரைட். ஓகே, பிளஸ் ½ இன்டூ log10னுடைய A- செறிவை நம்ம இங்கே போடணும். ஸோ ஆகவே இப்போ நம்ம A- செறிவை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? A- செறிவை கண்டுபிடிக்கணும். ஆகவே நமக்கு தெரியும் என்ன என்று சொன்னா, இப்போ இவர மூல் வந்துட்டு என்ன என்று சொன்னா, பாவிக்கிற HAனுடைய செறிவு வந்துட்டு 1/10⁻3, NaOH செறிவும் 1/10⁻3. சரிதானே? ஸோ கரைசல் ஒன்றை 1/10⁻3 HA கரைசல் ஒன்றை 1/10⁻3 NaOH கரைசலோட நியமிப்பு செய்யும் போது சமநிலை புள்ளியின் pH பெருமானத்தை கணிக்க சொல்றான். ஆகவே இவருட செறிவோட இப்ப நம்ம இவருட செறிவும் வருது என்று சொன்னா, இப்ப இவரு சமவெளி புள்ளி என்று சொன்னா பிள்ளைகள் இவர பி சமானம் 1 தானே பிள்ளைகள், 2 பேர்ட பி சமானம் 1 தானே. ஆகவே இவர்கிட்ட எவ்வளவு கனவளவு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே கனவளவு தான் இவரையும் யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா சமவெளி புள்ளியில வந்துட்டு 2 பேருமே இல்லாம இருக்கணும். ஸோ இவரோட 2 பேரோட செறிவும் சமன் என்று சொன்னா கண்டிப்பா பயன்படுத்தப்பட்ட கனவளவும் சமனாகத்தான் இருக்கணும். அப்பதான் சமவெளி புள்ளியில 2 பேருமே இல்லாம இருக்கும். கூட குறைய பயன்படுத்தி இருந்தா கூட பயன்படுத்திக்கிறால் எஞ்சி இருப்பாரு. ஆகவே இப்ப நான் பயன்படுத்தின HAட மூல சொல்லலாம் 1/10⁻3 V என்று சொல்லலாம். அப்ப இவர மூல நான் சொல்லலாம் என்ன சொல்லிட்டு 1/10⁻3 V என்று தான் சொல்லுவேன். சரிதானே? ஆகவே இங்க இருக்கிற Naட மூல் வந்துட்டு என்ன என்று சொன்னா சேம் தான். ஏன்னா பி சமானம் 1 1/10⁻3 V மூல கண்டுபிடிச்சிட்டேன். இவர செறிவை கண்டுபிடிக்கிறது பிள்ளைகள் மொத்த கனவளவால தானே பிரிக்கணும். ஸோ இப்ப கரைசல்ல இவர்ட வியும் இருக்கும், இவர்ட V கனவளவும் இருக்கும். ஸோ 2V பிரிக்கணும். இந்த விஷயம் விளங்கினா சரி. ஸோ ஆகவே Naனுடைய செறிவு வந்துட்டு என்ன என்று சொன்னா நான் 0.5 தர 10⁻3 மூல் D-3 அப்படின்னு எடுப்பேன். ஆகவே Naனுடைய செறிவு 0.5 தர 10⁻3 இவர பி சமான விகிதப்படி இவர் 1 தானே. ஆகவே A- செறிவும் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குமெண்டா 0.5 தர 10⁻3 மூல் D-3 தான் இருக்கும். ஆகவே இங்க நான் வந்துட்டு போட போகக்குள்ள இங்க A- செறிவு வந்துட்டு 0.5 தர 10⁻3 மூல் D-3 போடுவேன். சரிதானே? ஓகே, சரியா? ஆகவே இதை நான் இப்போ சுருக்கி எடுத்தேன்டா சரி பிள்ளை. ஸோ இதை நான் சுருக்கி எடுத்தேன்டா சரி. ஸோ எனக்கு இதை நீங்கள் சும்மா லொக் புக்கில் சுருக்கினீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கிட்டத்தட்ட 11.02 அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது pH கரைசல். கண்டிப்பாக வந்துட்டு 7 விட கூட தான் வரும். நம்ம டிரெக்டாகவே கெஸ் பண்ணலாம். ஏன்னா A- அயனாக்கமடைய போக்கில் ஒரு காரக்கரைசல் தான் வருது. ஸோ காரக்கரைசல்னா நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக pH வந்துட்டு 7 விட கூட தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கெஸ் பண்ணி கொண்டீங்கன்னா சரி. ஸோ அதுதான் வரப்போகுது. சரியா பிள்ளை? அப்போ 0.5 தர 10⁻3 நம்ம என்ன எழுதலாம், 5 தர 10⁻4 எழுதலாம். 5 தர 10⁻4 எழுதலாம். அடுத்து வழக்கமா 1.8 தர 10⁻5 நம்ம வழக்கமா சுருக்கிற மாதிரி சுருக்கினோம்டா சரி. சரியா? சரி பிள்ளை. ஸோ தொடர்ச்சியாக நம்ம வந்துட்டு 3வது கேள்வியை பார்ப்போம். 3வது கேள்வி 2 தர 10⁻3 மூல் D-3 சரியுடைய Y+ அக்வஸ் கரைசலுடைய 500 சென்டிமீட்டர் கனமானது 2 தர 10⁻3 D-3 சரிவுடைய HA கரைசலின் 500 சென்டிமீட்டர் கனம் உடன் சேர்க்கப்பட்டது.
அப்போ இங்கே வந்துட்டு என்னன்னா ஒரு HAங்கிற ஒரு ஆள் இருக்கார், சரிதானே. இதுக்குள்ள நம்ம யாரை போடுறோம்டா Y பிளஸ்ங்கிற ஒரு ஆளை போடுறோம். ஸோ Y பிளஸினுடைய கரைசலினுடைய செறிவு வந்துட்டு என்னன்னு சொன்னா 2 தர 10⁻³ மூல் DM-3. HAயினுடைய செறிவை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவரும் வந்துட்டு 2 தர 10⁻³ 2 தர 10⁻³ மூல் DM-3, சரிதானே. ஸோ HA கரைசலின் 500 சென்டிமீட்டர் கணம். ஸோ இந்த இவரோட 500 சென்டிமீட்டர் கணத்தை Y பிளஸ் கரைசலின் 500 சென்டிமீட்டர் கணம் இவரோட 500 சென்டிமீட்டர் கணத்தோட நம்ம சேர்க்க போகல. YA சொலிடை வீழ்படிவாக செய்வதற்கு இக்கரைசலுடன் திண்ம NaA சேர்க்கப்பட்டது. ஸோ YA நம்ம வீழ்படிவாக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்போ திண்ம NaA நம்ம வந்துட்டு சேர்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக NaAயும் சேர்க்கிறோம், சரிதானே. இப்போ Y பிளஸ் போட்ட உடனே YA வார அளவுக்கு இருக்கிற அந்த A- செறிவு காணாம், சரிதானே. ரைட். ஸோ 2 தர 10⁻³ மூல் DM-3 செறிவுடைய Y பிளஸ் அக்வஸ் கரைசலின் 500 சென்டிமீட்டர் கணமானது 2 தர 10⁻³ DM-3 செறிவுடைய HA கரைசலின் 500 சென்டிமீட்டர் கணத்துடன் சேர்க்கப்பட்டது. YA சொல்லிடை வீழ்படிவாக செய்வதற்கு இக்கரைசலுடன் திண்ம NaA மெதுவாக சேர்க்காங்களாம். ஓகே, NaA சொல்லிட மெதுவாக சேர்க்காக கரைசல் YA சொல்லிடானது வீழ்படிவாக தொடங்குகையில் கரைசலின் pH பெருமானத்தை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ YA வந்துட்டு நமக்கு வீழ்படிவாக தொடங்க போகல, நமக்கு வந்துட்டு கரைசல்ட pH பெருமானம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஓகே. இப்போ நமக்கு இன்னொரு தரவு தந்திருக்காங்க, என்னன்னா KSP YA KSP ஆஃப் YA தந்திருக்காங்க. நமக்கு என்ன தந்திருக்காங்க, 1.8 தர 10⁻7 மூல் வர்க்கம் DM-6 மூல் வர்க்கம் DM-6 வந்துருக்குது, சரிதானே. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இப்போ நமக்கு வந்துட்டு YAயினுடைய KSP தெரியும், YAயினுடைய KSP தெரியும். இப்போ NaAங்கிறது திண்மமாகத்தான் நமக்கு சேர்க்காங்க. ஸோ YAட KSPக்குரிய கோவையை நான் எழுதினேன்டா YA சொல்லிட்டு வந்துட்டு நமக்கு Y பிளஸ் அக்வஸாகவும் A- அக்வஸாகவும் வரப்போகுது. இவர KSPக்குரிய கோவை எழுதினாண்டா Y பிளஸ் அக்வஸ் இன்டு A- அக்வஸ் வரப்போகுது. இப்போ என்னென்ன பிள்ளைகள், இந்த KSP பெருமானம் மேய்க்கிறதானே பிள்ளைகள், அது நமக்கு வெப்பநிலை மாறாத போது இவர் மாற மாட்டார். அதே மாதிரி Y பிளஸினுடைய செறிவும் இங்கே மாற மாட்டு. ஏன்னா நம்ம இங்கே கரைசல்ட கனவளவை மாத்தையோ கூட்டையோ குறைக்கையோ இல்லை. ஆகவே Y பிளஸ் ஆரம்ப செறிவு நமக்கு தெரியும் 2 தர 10⁻³ மூல் DM-3. இப்போ HAக்குள்ள அவரை நம்ம கலந்ததுக்கு பிறகு ஒரு Y பிளஸ் செறிவு வரும் தானே, அதை நம்ம கண்டுபிடிப்போம். ஆகவே புதிய Y பிளஸினுடைய செறிவு வந்துட்டு இப்போ நம்ம சேர்க்கிற Y பிளஸ் மூல் வந்துட்டு என்ன என்று சொன்னால் இவரோட செறிவு தர கனவளவு C.V. ஸோ 2 தர 10⁻³ மூல் DM-3 தர கனவளவு 500 தர 10⁻³, சரிதானே. இவ்வளவு மூல் தான் இருந்திருக்கும் Y பிளஸ் மூல். அதுக்கு இப்போ Y பிளஸ் நான் HAயோட சேர்த்த உடனே 2 பேரோட கனவளவும் என்னத்துக்கு மாறும், 1000 சென்டிமீட்டர் கணத்துக்கு மாறும். அவை 1 டெசிமீட்டர் கணத்துக்கு மாறப்போகுது, சரிதானே. அவை இப்போ புதிய Y பிளஸினுடைய செறிவை நான் கண்டுபிடிக்கிறேன். கரைசலுக்குள்ள சேர்த்து HA கரைசலுக்குள்ள சேர்த்ததுக்கு பிறகு, இப்போ HA கரைசலுக்குள்ள சேர்த்ததுக்கு பிறகு உண்மையாவே எனக்கு எப்படி இருக்கும் கரைசல், இதுக்குள்ள வந்துட்டு Y பிளஸும் இருக்கும், அதே மாதிரி HAயும் இருக்கும், 2 பேரும் இருப்பா. இதுக்குள்ளதான் நான் இப்போ NaA சொல்லிட போடுற மாதிரி வரும், சரிதானே. ஸோ இப்போ இதுக்குள்ள இருக்கிற Y பிளஸ் செறிவை தான் நான் இப்போ கண்டுபிடிக்கேன். ஸோ கண்டுபிடிக்க போக்குள்ள இப்போ எனக்கு என்ன வருமாண்டா 500 தர 1000 இந்த 10⁻³ போயிடும். 1 தர 10⁻³ மூல் DM-3 வரும். அது நீங்கள் ஆரம்பத்தில் என்ன செய்யலாமாண்டா அறவாசி, இப்போ நம்ம வந்துட்டு ஒரே சமகானவளவில் நம்ம சேர்க்க போகல, அவட செறிவிட அறவாசி தான் பெறப்படுங்கிறதையும் எடுக்கலாம். ஆனால் இப்படி காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும், சரிதானே. ஸோ இப்போ Y பிளஸினுடைய செறிவு உங்களுக்கு தெரியும். ஸோ YA வீழ்படிவாகணும்டா வீழ்படிவாகிறதுக்கு தேவையான A- செறிவை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கண்டுபிடிக்கலாம். அந்த A- செறிவுங்கிறது யாருண்டா KSPக்கு கீழே Y பிளஸினுடைய செறிவு. ஸோ KSP வந்துட்டு என்னன்னு சொன்னா 1.8 தர 10⁻7 கீழே Y பிளஸினுடைய செறிவு 1 தர 10⁻3. ஸோ இவரும் போயிடுச்சுன்னா 10⁻4. ஆகவே A பிளஸினுடைய செறிவு உங்களுக்கு தேவையான A பிளஸினுடைய A பிளஸ் இல்லை
y பிளஸ் a மைனஸினுடைய செறிவு என்ன என்று சொன்னா 1.8 மூல் dm மைனஸ் 3. மிக கட்டாயம் என்னென்ன பிள்ளைகள் அலகுகளோட பிரதியிட்டு கொள்ளுங்க. சரிதானே? அலகுகளோட பிரதியிட்டாட்டி உங்களுக்கு பிரதியிட்டுக்கான மார்க்ஸ் வராது. ரைட். ஸோ 1.8 மூல் dm மைனஸ் 3 a மைனஸ்ல செறிவு. ரைட். இப்ப நம்ம கரைசலுக்குள்ள என்ன நடக்கும் NaA சேர்த்தா அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஆல்ரெடி கரைசலுக்குள்ள எப்படி இருக்கேன்னு சொன்ன பிள்ளைகள் y பிளஸும் இருக்குது HAயும் இருக்குது. நம்ம இப்ப NaA சேர்த்துட்டு வரோம். இப்ப நமக்கு வந்துட்டு கரைசல்ல HA வந்துட்டு அயனாக்கம் அடைஞ்சு காணப்படும். அதாவது அவருடைய H பிளஸ் செறிவு இன்டு A மைனஸ் செறிவு அப்படின்னு காணப்படும். y பிளஸ் ஒரு ஓரமா குந்திட்டு இருப்பாரு. சரிதானே? இப்ப நீங்க NaA நீங்க சேர்த்தீங்களாக இருந்தால் NaA முற்றாக அயனாக்கம் அடைஞ்சா Na பிளஸ் ஆக A மைனஸ் தானே வரும். இப்ப A மைனஸ்ல செறிவு கூட 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 சமநிலை இங்கால நோக்கி நகர நகர H பிளஸினுடைய செறிவு வந்துட்டு குறையும். சரிதானே? H பிளஸினுடைய செறிவு குறையும். ஸோ கரைசல்ல pH கோவைக்கு நமக்கு pH வந்துட்டு என்னத்துல தங்கியிருக்கும் -log10 H பிளஸ் செறிவுல தானே தங்கியிருக்கும். ஸோ நான் NaA சேர்க்க 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 எனக்கு H பிளஸினுடைய செறிவு குறைஞ்சிட்டு போக pH வந்துட்டு கூட்டிட்டு போகும். அந்த விஷயம் இல்லைங்கன்னா சரி. சரிதானே? ரைட். இப்ப எனக்கு YA வீழ்படிவாக போக்குலைக்கிற A மைனஸ் செறிவை நான் கண்டுபிடிச்சிட்டேனா இல்லையா? YA வீழ்படிவாக போக்குலைக்கிற A மைனஸ் செறிவு தெரியும். ஆகவே HAயினுடைய இப்ப கரைசல்ல இருக்கிற HAயினுடைய H பிளஸுக்கு நான் கோவை எழுதினேன்டா, HAயில இருக்கிற அந்த H பிளஸுக்கு நான் கோவை எழுதினேன்டா, இப்ப எனக்கு என்ன வரப்போகுதுண்டா KA சமன் H பிளஸினுடைய செறிவு இன்டு A மைனஸ் செறிவு கீழே HAயினுடைய செறிவு அப்படின்னா வரப்போகுது. இப்ப கரைசல்ல இருக்கிற HAயினுடைய செறிவு நமக்கு என்ன என்று சொன்னா சேம் தான். ஏண்டா இவரும் வந்துட்டு என்ன என்று சொன்னா அறவாசியாக தான் போகுது. 2 மூல் dm மைனஸ் 3. ஸோ நான் y பிளஸ் நான் சேர்க்க போகக்குள்ள இவருடைய செறிவு வந்துட்டு என்ன ஆகி போகுதுன்னா அறவாசியாக தான் போகுது. ஸோ அதையும் நான் வந்துட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தேன்னு சொன்னா எனக்கு HAயினுடைய செறிவும் வந்துட்டு கரைசல்ல தற்போது இருக்கிற HAயினுடைய செறிவும் 1 மூல் dm மைனஸ் 3 தான் இருக்கும். சரிதானே? ஆகவே இப்ப எனக்கு KA பெருமானம் தெரியும். HAயினுடைய KA பெருமானம் அவன் இங்க செப்பரேட்டா தராட்டியே நமக்கு பிள்ளைகள் KA நம்ம மிச்சங்காலமா படிச்சுட்டு வர ஒரு விஷயம். ஸோ அவருடைய HAயினுடைய KA பெருமானம் நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கத்தான் வேணும். ஸோ அவர் வந்துட்டு 1.8 மூல் dm மைனஸ் 3 இருந்திருக்கும் இன்டு H பிளஸினுடைய செறிவு இன்டு A மைனஸ் உடைய செறிவு நமக்கு தெரியும் என்ன YA வீழ்படிவாக போக்குலைக்கிற A மைனஸ் செறிவு 1.8 மூல் dm மைனஸ் 3 கீழே HAயினுடைய செறிவு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா 1.13 மூல் dm மைனஸ் 3. நம்ம மூல் dm மைனஸ் 3 போயிடுச்சுன்னா 13 போயிடுச்சுன்னா இங்க வந்துட்டு 1.8 போயிடுச்சுன்னா இவரும் போயிடுச்சுன்னா 14. ஆகவே H பிளஸினுடைய செறிவு இங்க என்னடா 1.14. ஆகவே pH நம்ம சொல்லலாம். pH வந்துட்டு -log10 H பிளஸ் செறிவு வந்துட்டு 4 இருக்கு. சரிதானே? ஸோ pH வந்துட்டு நமக்கு 4 வரப்போகுது. சரியா? ஸோ இந்த அடிப்படையில் நம்ம செஞ்சோம்னு சொன்னா நமக்கு இது ஒரு ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கு. சரியா? ஆனா 6வது கேள்வி கொஞ்சம் பெரிய கேள்வி தான். இல்லை நம்ம 5வது கேள்வியை கம்பேர் பண்ண போகல 6வது கேள்வி கொஞ்சம் பெரிய கேள்வியாக தான் வரும். ஸோ நார்மலாக செய்ய போகல பிள்ளைகள் 5வது கேள்வியை தான் நாங்கள் செய்கிறேன். பட் 6வது கேள்வியில் நம்ம ஷுவராக செஞ்சோம்டா சரியான மார்க்ஸ் தான் நமக்கு வரும். சரிதானே? கரெக்ட். ஸோ நல்லா செய்தாக்கள் 6வது கேள்வி செய்வாங்க. கரெக்ட். அடுத்தது சி பாட்டை பார்ப்போம். சி பாட்டில் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா பென்சீன் தொழுயின் ஆகியன ஒன்றோடு ஒன்று முற்றாக கலந்து ஒரு துவித கலவையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிக்காங்க. ஓகே. அப்ப பென்சீன் நமக்கு தெரியும் எப்படி வரும். இதான் பென்சீன். தொழுயின் என்று சொன்னா பென்சீன் CH3. அப்ப பென்சீனுடைய கொதிநிலை 80 டிகிரி என்று தந்திருக்கிறான். இவர்கிட்ட வந்துட்டு 110 பாயின்னு தந்திருக்கிறான். சரிதானே? மேற்படி தொகுதிக்கு பொருத்தமான வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைபடத்தை வரைக. ஸோ வெப்பநிலையும் இருக்கணும், அமைப்பும் இருக்கணும், அவத்தையும் இருக்கணும். சரிதானே? ரைட். ஸோ அப்போ நம்ம இப்போ இதை பார்த்தோம்னா இது வெப்பநிலைன்னு குறிப்போம், இது அமைப்புன்னு குறிப்போம். இதை வந்துட்டு நம்ம இது அவத்தையை நம்ம இது படம் கீறி முடிச்சது பிறகு குறிக்கலாம். ஸோ அமைப்பு நமக்கு இப்போ இதில் வந்துட்டு நான் பார்க்க இவர் தொழில் 2 வைப்போம். ஸோ எக்ஸ் தொழில் அமைப்பு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு 1 இருக்கும். ஆகவே எக்ஸ் பென்சீன் வந்துட்டு இன்னைக்கு 0 இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ் தொழுயின் வந்துட்டு 0 இருக்கும், எக்ஸ் பென்சீன் வந்துட்டு 1 இருக்கும். சரியா? ஆகவே
இங்க வந்துட்டு தொழுகின் ஒன்றா பிள்ளைகள் நம்ம சொல்லலாமே இதுல தொழுகின் இது வந்துட்டு 110 தெரியும் தானே. ஸோ இது வந்துட்டு நமக்கு என்ன என்று சொல்லிக்கான் கொதிநிலை வந்துட்டு இவரோட 80 சந்திக்கான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ வந்துட்டு என்னண்டா இவரோட வெப்பநிலை வரைபடத்தை வரைவோம். நம்ம சிம்பிளான கேள்வி உண்டு, சரியா நினைக்கிறோம். நேர்கோட்டை வரைஞ்சி போட்டு ஸோ இந்த நேர்கோட்டை பற்றி வரையலாம், சரியா. ஸோ இப்போ அவத்தையை குறிக்கணும். இவர் வந்துட்டு லிக்விட் திரவ அவத்தை, இவர் வந்துட்டு கேஸ் வாயு அவத்தை, சரி. ஸோ வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைபடத்தை நம்ம வந்துட்டு வரைஞ்சிட்டோம். ஸோ அடுத்தது நமக்கு என்ன சொல்றாங்கன்னா 30% பென்சீனை கொண்ட ஒரு திரவ கலவை பியின் வடிப்பினை கருத சொல்லிக்கலாம். 30% கொண்டவரால மேற்படி வரைபடத்தில் திரவ கலவை பியின் T1 குறித்து காட்டு. ஸோ 30% பென்சீன் என்று சொன்னால் நமக்கு எப்படியுமே இங்கால தான் இன்றைக்கி போகிறார். ஸோ இது இன்னைக்கு இருப்பாருன்ற மாதிரி எடுப்போம், சரியா. ஸோ 30% பென்சீன் இன்னைக்கு இருக்கார். ஸோ எக்ஸ் பென்சீன் வந்துட்டு இன்னைக்கு 30% 0.3 அமைப்பு வந்துட்டு 30% 30 தானே பிள்ளை. ஸோ அமைப்பு வந்துட்டு 0.3. இப்போ இதில் நான் வந்துட்டு வரைஞ்சேன்டா இவரோட திரவ கலவையினுடைய டெம்பரேச்சரை நீங்கள் குறிங்க அப்படின்னு சொன்னாண்டா. இந்த அமைப்புக்குரிய திரவ கலவை யாரு? இவர் தான். அந்த திரவ கலவை இதை நான் மேலே குறிச்சேன்டா. ஸோ இதுக்குரிய டெம்பரேச்சர் என்ன? ரைட், என்ன இதை தான் டெம்பரேச்சர். இதை வந்துட்டு T1 குறிச்சு காட்டு அப்படின்னு சொல்றான். ஓகே, T1 குறிச்சு காட்டியாச்சு, ரைட். அடுத்து என்ன சொல்றான்? வெப்பநிலை T1 வாயு அவத்தையின் அமைப்பு Qவினை மேற்படி அவத்தை வரைபடத்தில் குறிச்சு காட்டுங்க. அப்போ வாயு அவத்தை, அப்போ இந்த T1 திரவ அவத்தைக்குரிய வெப்பநிலை தானே T1. இதுக்குரிய வாயு அவத்தை எது? இதை நம்ம வந்துட்டு ஒடுக்கினமாண்டா, இந்த திரவத்தை நம்ம ஒடுக்கினமாண்டா பெறக்கூடிய வாயு அவத்தை இது அப்படியே நீட்டினமாண்டா, சரி, வாயுவோட தொடர்புல இருக்கிறான். ஸோ வாயுவோட தொடர்புல இருக்கிறான். அது என்ன நடக்குமாண்டா பிள்ளைய? ஸோ நீங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு திரவ அமைப்பு எடுக்கிறீங்க. ஸோ எடுக்க போகக்குள்ள அதில் திரவ அமைப்பு வந்துட்டு எப்படி 0.3 பென்சீனாகவும் 0.7 தொழுயினாவும் இருந்திருக்கு, சரிதானே, தொழுயினாவும் இருந்திருக்கு. இப்போ இவரை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ இவரை கொதிக்க வச்சு வாயு அவத்தைக்கு ஒடுக்குறீங்க. வாயு அவத்தைக்கு ஒடுக்கிறீங்கன்னா இப்போ நமக்கு என்ன நடக்குமாண்டா, இவர் அப்படியே வாயு அவத்தைக்கு நீட்டி இப்போ நம்ம அமைப்பை பார்த்தோம்னா இதில் வந்துட்டு சரியான மாதிரி தொழுயின் வந்துட்டு கூடுதலாகவும் பென்சீன் சரியான மாதிரி தொழுயின் வந்துட்டு சரியான மாதிரி குறைவாகவும் பென்சீன் வந்துட்டு கூடுதலாகவும் இருக்கும், சரிதானே, ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா அதில் என்ன சொல்றான்? வெப்பநிலை T1 வாயு அவத்தையின் அமைப்பு Qவினை மேற்படி அவத்தை வரைபடத்தில் குறித்து காட்டுங்க. ஸோ இதில் வாயு அவத்தைக்குரிய அமைப்பு யாரு? இவர் தான். இன்னும் யார்? இவர் தான் Q, சரிதானே. Qவை குறிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த Qல நமக்கு வந்துட்டு யாரு கூட இருக்கும்? பென்சீன் வந்துட்டு கூட இருப்பார், தொழுயின் வந்துட்டு குறைய இருப்பார், சரிதானே, ரைட். ஸோ அப்போ அதை நீட்டி வர வாயு அவத்தைக்குரிய அதை வந்து நம்ம குறிச்சு காட்ட சொல்லிக்கான். ஸோ நம்ம குறிச்சு காட்டியாச்சு. ஸோ மூன்றாவது என்ன சொல்லிக்கிறான்? வெப்பநிலை T1 திரவ வாயு அவத்தைகளின் அமைப்பு வேறுபாட்டினை பண்பறை ரீதியாக விளக்குக. இவ்வேறுபாட்டினை பயன்படுத்தி மேற்படி துவித கலவையிலிருந்து பென்சீனை பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் முறையை குறிப்பிடுக. ஸோ இது நம்ம டைரெக்டாகவே சொல்லலாம் வந்துட்டு என்ன, கொதிநீராவி பகுதிவட காய்ச்சி வடிப்பு முறை என்று சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு பகுதிவட காய்ச்சி வடிப்பு முறை, சரிதானே. ஸோ இதுல வந்துட்டு இதுல பண்பறை ரீதியாக இதனுடைய அமைப்பை நம்ம விளக்க சொன்னா நம்ம என்ன சொல்லலாம்டா, இங்க திரவத்தையில வந்துட்டு என்ன நடந்திருக்குது? பென்சீன் அமைப்பு வந்துட்டு குறைவாகவும் தொழுகின்ற அமைப்பு கூடுதலாகவும் இருந்திருக்குது. ஆனா அதே இதுக்குரிய ஆவி அவத்தை நம்ம கன்சிடர் பண்ண போகல பென்சீன் அமைப்பு வந்துட்டு கூடுதலாகவும் அதே மாதிரி தொழுகின்ற அமைப்பு வந்துட்டு குறைவாகவும் இருக்குது, சரிதானே. அவை டைரக்டா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுக்கலாம். பென்சீனுக்கு திரவ அவத்தையில வந்துட்டு குறைவாக இருக்குது, ஆனா ஆவி அவத்தையில வந்துட்டு கூடுதலாக இருக்குது. தொழுயினுக்கு வந்துட்டு திரவ அவத்தையில கூடுதலாக இருக்குது, ஆனா ஆவி அவத்தையில குறைவாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பிரிச்செடுக்கிற முறையை வந்துட்டு பகுதிவட காய்ச்சி வடிப்பு முறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிவிட்டோம்னா சரி. அப்ப அந்த வேறுபாட்டை நம்ம பண்பறை ரீதியாக விளக்கிட்டோம், சரி. அடுத்தது மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா, சமமான கொதிநிலைகளை கொண்ட முற்றாக கலக்கும் 2 திரவங்களில் உருவாகும். அப்ப 2 சமனான கொதிநிலை என்ன நமக்கு தெரியும் பிள்ளைகள், நம்ம ஆல்ரெடி இந்த இதுல நம்ம பகுதிவட காய்ச்சி வடிப்புல நம்ம படிச்சிருக்கோம். 2 பேருக்குமே சமன் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு இலட்சிய கரைசல் மாதிரி. ஸோ அதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 2 பேர், இப்போ நான் ஒரு ஆளை ஏன்னு எடுங்கன்னு ஒரு ஆளை பிஎன்னு எடுங்க.
ஸோ சமனான கொதிநிலைகளை கொண்ட முற்றாக கலக்கும் இரண்டு திரவங்களின் உருவாகும் துவித கரைசலுக்கான. அப்போ இங்கே வந்துட்டு துவித கரைசலை பற்றி கைக்காங்க, இலச்சை கரைசலை பற்றி கைக்கல. இலச்சை கரைசல்னா நமக்கு ஒரு நேர்கோடு மாதிரி வந்திருக்கும். சரி, ஸோ துவித கரைசலுக்கான அப்ப ஒரு இவரை ஏன்னு எடுப்போம், இவரை நம்ம பி எடுப்போம். ஸோ சமனான கொதிநிலைகளை கொண்ட முற்றாக கலக்கும் இரண்டு திரவங்களினால் உருவாக்கப்படும் துவித கரைசலுக்கான வெப்பநிலை அமைப்பு வரைபடத்தை வரைங்க. சரியா, வெப்பநிலை அமைப்பகத்தை வரைபடத்தை வரைங்க அப்படின்னு சொல்லிங்க. ஸோ திரவத்துக்கு தான் வரைய சொல்லிங்க. ஸோ நம்ம இப்போ இவருக்கு சும்மா நோமலாக வரைஞ்சோம்னு சொன்னால் இப்படி மேலே ஒன்று வரும், கீழே ஒன்று வரும். சரிதானே. ஸோ இது வந்துட்டு லிக்விடாக இருக்கும், இது வந்துட்டு வாயு நிலையாக இருக்கும். ஸோ இங்கே திரவத்துக்கானது வரைய சொல்லிங்க. ஸோ நம்ம வாயு நிலைக்கானது வரைய தேவையில்லை. ஸோ திரவத்துக்கானது மட்டும் வரைஞ்சோம்னா சரி. சரியா, அப்போ இது மட்டும் வரைஞ்சிருந்தோம்னா சரியா இருக்கும். இப்படி வரப்போகுது. சரியா, ஸோ திரவத்துக்குரியது மட்டும் வரைஞ்சிங்கன்னா சரி. ஸோ அதோட நமக்கு இந்த கேள்வி முடியுது பிள்ளைகள். ஸோ தொடர்ச்சியாக நம்ம அடுத்த எஸ்ஏ கேள்வி வேலை. இப்போ இதில் வந்துட்டு நமக்கு தொடர்ச்சியாக 5, 6, 7 வராது, இது பழைய சிலபஸ் தானே. ஸோ நமக்கு 10வது கேள்வியை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். சரியா, அதில் இன்னும் சில விஷயங்கள் குறிக்கணும் பிள்ளைகள். இதில் வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் நம்ம குறிக்கணும். இங்கே வந்துட்டு XA = 1, XB = 0, அதே மாதிரி இங்கே XB = 1, XA = 0, இதையும் நம்ம குறிச்சுக்கொள்ளணும். சரிதானே. ஸோ தொடர்ச்சியாக நம்ம 10வது கேள்வியை பார்ப்போமே. ஓகே.